ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு. முதல்ல 25% வந்து முதல்ல டாரிஃப் போட்டிருக்காரு இந்தியாவிலேருந்து வர எல்லா பொருட்களுக்கும். சில பேர் சொல்றாங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஐடி இதெல்லாம் எக்ஸம்ட் பண்ணியிருக்காருன்னு. ஆனால் இன்னும் முழு விவரங்களும் தெரிய வரல. இப்போதைக்கு தெரிய வருது என்னன்னா எல்லாத்து மேலேயும் இந்த மாதிரி டேக்ஸ் இருக்குங்கிறது மட்டும்தான் தெரிய வருது. இது நம்முடைய டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்தியாவில் வந்து இரண்டாவது இது தொழிலாளர்களை மிக அதிகமாக என்கேஜ் பண்ற ரெண்டாவது தொழில் வந்து டெக்ஸ்டைல். முதல் தொழில் வந்து விவசாயம், ரெண்டாவது வந்து டெக்ஸ்டைல். இதுல வந்து சிறு குறு தொழில இருந்து ரொம்ப பெரிய மில் வரைக்கும் இருக்கு. உலகத்துல பல பகுதிகள் அனுப்புறாங்க. நம்ம அமெரிக்காவுக்கும் அனுப்புறோம். அமெரிக்காவுக்கு ரொம்ப அனுப்புறோம் நம்ம. அமெரிக்கா வந்து இந்த ரெடிமேட் ஷர்ட்ஸ் இதெல்லாம் நம்பி இருக்கிறது வந்து இந்தியா, பங்களாதேஷ், தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம் இது மாதிரிப்பட்ட நாடுகள்கிட்ட இருந்து அதிகமாக வாங்குறாங்க. மற்ற நாடுகளுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி டாரிஃப் வந்து அவங்களுடைய வரி விதிப்பு வந்து இந்தியாவுக்கு இருக்க வரியை விட அதிகமாக இருந்தது. இப்போ இந்தியாவுக்கு வந்து மற்றவங்களுக்கெல்லாம் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அதிகமாக சைனா ஒன்றை தவிர மற்ற எல்லாத்துக்குமே குறைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதே வந்து நமக்கு வந்து கவலைக்குரிய விஷயம்தான். ஆனா இந்தியா உடனே இப்ப இந்த ட்ரேட் டாக்ஸ் வந்து முடியாம இருந்தது. என்ன எவ்வளவு டியூட்டி போடுவீங்க, நாங்க எவ்வளவு டியூட்டி போடணும், இப்போ உங்களுக்கு நீங்க அனுப்புறதுக்கெல்லாம் நாங்க வந்து கன்செஷன்லாம் செய்யணும்னா நாங்க அதை கன்சிடர் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். இந்த ஸ்காட்ச் விஸ்கி இதெல்லாம் இங்க வந்து ரொம்ப டாக்ஸேஷன் ஜாஸ்தியா இருந்தது. இப்போ அதெல்லாம் இந்தியா சொன்னாங்க நாங்க குறைக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். அதே மாதிரி இன்னும் வேற என்னென்ன ஐட்டம் சொல்லி நமக்கு வந்து ஒரு பல நூற்றுக்கணக்கான அல்லது சில ஆயிரக்கணக்கான விஷயங்கள் வந்து ட்ரேட் ஆகுது. அப்போ ஒவ்வொன்றுக்கு வந்து கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணணும், குரூப் பண்ணி என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கணும். நம்ம இம்போர்ட் பண்றதும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதும். அதே மாதிரி அவங்க இம்போர்ட் பண்றதும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்றது. இப்போ அவர் என்ன சொல்றாரு ட்ரம்ப் வந்து நம்ம அவங்ககிட்ட இருந்து இது பண்றதே இல்லை, இம்போர்ட் பண்றதே இல்லை, அவங்க தான் நமக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அப்ப இது வந்து பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து இல்லை. இப்போ இதுக்கு வந்து நம்ம காரணம் கிடையாது. இப்போ அவங்க ஒரு காலத்துல வந்து அமெரிக்கா வந்து மேனுஃபேக்சரிங்கும் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இன்டர்நேஷனல் கரன்சியாவும் டாலர் இருந்தது. அப்ப யார்கிட்ட வேணாலும் எங்க தொழில எங்க இதை வாங்க, நாங்க மேனுஃபேக்சர் பண்ணதை வாங்கன்னு சொல்லுவாங்க. வாங்குறதுக்கு டாலர் பேமெண்ட் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ரெண்டு விதமா அவங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தது. இப்போ இன்னைக்கு என்னாச்சுன்னா மேனுஃபேக்சரிங் வந்து என்விரான்மெண்டல் டிசாஸ்டர்லாம் சொல்ல போய் எல்லாம் இந்தியா, சைனா மாதிரி நாடுகளுக்கு தள்ளி விட்டாங்க. டாக்ஸிக் இது வந்துடும், கேஸ் வந்துடும், இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ மேனுஃபேக்சரிங் அங்கே இல்லை. மேனுஃபேக்சரிங் நம்ம பண்ணோம், சைனா பண்ணுச்சு. நம்ம லேபர் காஸ்ட் வந்து அந்த அளவு கிடையாது, அமெரிக்கா அளவு கிடையாது. அதனால நம்ம வந்து வி பிகேம் காம்படிட்டிவ். அப்போ அவங்களுக்கு வந்து இது மாதிரி தான் ஐடி செக்டர்ல வந்து கிளின்டன் பீரியட்லேயே கேட்டாங்க, நீங்க வந்து அதிகமாக வந்து இந்தியன்ஸ் அந்நேரம் சைனீஸ் அதிகமாக கிடையாது. அவங்க ஆங்கிலம் வந்து பின்னாடி தான் ரொம்ப வேகமாக படிக்க ஆரம்பிச்சாங்க.